2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார். நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணத்தின் பின்புலம் என்ன? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் பம்பரமாக சுழன்று தேர்தல் பணியாற்றி வருகின்றனர். திமுக கூட்டணியில் கடந்த சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் அங்கம் வகித்த பிரதான கட்சிகள் அப்படியே இருக்கின்றன. கடைசி நேரத்தில் கூட்டணி கணக்குகள் மாறலாம் என்றாலும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் பாஜகவை தவிர்த்து பெரிய கட்சிகள் எதுவும் தற்போதைக்கு கூட்டணியில் இல்லை. அதே நேரம் அதிமுக பல அணிகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் பாஜக தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை என்று அதிருப்தியில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்திய டெல்லி பயணத்திற்கு பிறகு சமரசமாகி இருப்பதாக கூறப்படுகிறது. அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர் பேசிய OPS அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக வெளிப்படையாக கூறினார். எங்களுடைய நோக்கம், கொள்கை ஒன்று. பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நான் டெல்லி சென்று அமித்ஷாவுடன் சொல்லிவிட்டேன். மறுபுறம் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரனை அண்ணாமலை சந்தித்து பேசியிருந்தார். நட்பு ரீதியிலான சந்திப்பு என்று அண்ணாமலை கூறியிருந்தாலும் உள்ளே பேசி விவகாரங்களை வெளியே கூற முடியாது என்றும் அதிமுக ஒருங்கிணைந்து வலுவாக இருக்க வேண்டும் என்று தலைவர்கள் அனைவரும் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சொல்லலாம். ஒருத்தர் வந்தா என்ன ஓட்டு வரும், வரலினா என்ன ஓட்டு போகுங்கிறத நாங்க சொல்லலாம். அனுபவத்தின் அடிப்படையில் 2021 பார்த்திருக்கோம், 24 பார்த்திருக்கோம். நாங்க எல்லாமே சொல்லலாம். எல்லோரும் ஒருமித்த கருத்து வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒருமித்த கருத்து. ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் அழைத்து அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்புக்கு பிறகு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. நேற்று இரவு 9 மணி அளவில் அமித்ஷாவை சந்தித்தவர் தொகுதி பங்கீடு, தேர்தல் கூட்டணி உள்ளிட்டவை குறித்து அமித்ஷாவுடன் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்புக்கோ அல்லது OPS TTV தினகரனை கூட்டணிக்கு இணைப்பதற்கோ பாஜக தலைமை முயற்சிப்பதாக கூறப்பட்டாலும் பிரிந்தவர்களுடன் சேர்வதற்கு வாய்ப்பில்லை என்ற வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது காலத்தின் கையில்.